தமிழகத்துல அசைவ உணவுகள்ல முக்கிய இடம் பிடிச்சிருப்பது கறிக்கோழி. தினசரி உணவிலிருந்து வார இறுதி விருந்து வரைக்குமே வீடுகள் முதல் ஹோட்டல்கள், பிரியாணி கடைகள் வரைக்கும் சிக்கனுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில அசைவ பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் செயல்பட்டு வரக்கூடிய சுமார் 60,000 கோழி இறைச்சி கடைகள் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதா தமிழ்நாடு கோழி வணிகர்களுடைய கூட்டமைப்பு அறிவிச்சிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மாநிலம் முழுவதும் கோழிக்கறி விநியோகம் கடுமையா பாதிக்கப்படலாம் அப்படின்னும், பல பகுதிகளில் கோழிக்கறி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் வணிகர்கள் எச்சரிக்கிறாங்க. இதன் தாக்கம் பொதுமக்களை மட்டுமில்லாம ஹோட்டல்கள், உணவகங்கள், பிரியாணி கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் மையங்கள், கேட்டரிங் நிறுவனங்கள் உள்ளிட்ட சிக்கன் விற்பனையை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழில்களையும் பாதிக்கக்கூடும். அப்படின்னா இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது எதனால, இதற்கு பின்னால் என்ன காரணம் அப்படின்றத நாம விரிவா பார்த்துடலாம். கறிக்கோழிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தீவனங்கள் தொடர்பாக அரசு வகுத்துள்ள தீவன கட்டுப்பாட்டு நடைமுறைகள் முறையா அமல்படுத்தப்படல அப்படின்னு கோழி வணிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா சந்தைக்கு விற்பனைக்காக அனுப்பப்படக்கூடிய கறிக்கோழிகளுக்கு 15 மணி நேரத்திற்கு முன்னாடியே தீவனம் வழங்குவதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கிய விதி பல கோழி பண்ணைகள்ல கடைபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதிமுறையை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்துமே அவர்கள் போதுமான கண்காணிப்பு மேற்கொள்ளவில்லை அப்படின்னு வணிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த கோரிக்கையை பல முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுமே உரிய நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னும், இதனால வேறு வழி இல்லாம காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதா கூட அந்த கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த விதிமுறை குறித்து பலருக்குமே தெரியாம இருக்கலாம். ஒரு கறிக்கோழி சந்தைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னாடி குறைஞ்சது 15 மணி நேரத்திற்கு முன்பு தீவனம் வழங்குவதை நிறுத்தணும். ஆனா அந்த நேரத்தில் தண்ணீர் மட்டும் வழங்க அனுமதி இருக்கு. இந்த நடைமுறையின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கோழியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தீவனம் முழுமையா செரிமானம் ஆகிறதோ அல்லது வெளியேறி இருக்கவோ வேண்டும் அப்படின்றதுதான். அப்படி நடந்துச்சுன்னா கோழியினுடைய உண்மையான உடல் எடை மட்டுமே இருக்கும். ஆனா சில இடங்கள்ல இந்த நடைமுறை பின்பற்றப்படாம சந்தைக்கு அனுப்பக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் கூட தீவனம் வழங்கப்படுவதா கோழி வணிகர்கள்லாம் சொல்றாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இந்த தீவனம் வழங்கப்படும் போது கோழியினுடைய உடல் எடை செயற்கையா அதிகரிக்குது. இதனால நுகர்வோர் உண்மையான இறைச்சிக்காக மட்டுமில்லாம கோழியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தீவனத்தினுடைய எடைக்கும் பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுது. மேலும் கோழிகளை இறைச்சி கூடங்களுக்கு கொண்டு செல்லும் போது செரிமானம் ஆகாத தீவனங்கள் அப்புறம் கழிவுகள் அதிகமாக வெளியேறுவதால சுகாதார சிக்கல்கள் ஏற்படுவது மட்டுமில்லாம சுற்றுச்சூழல் மாசுபாடும் அதிகரிப்பதா வணிகர்கள்லாம் சொல்றாங்க. அது மட்டுமில்லாம இந்த நடைமுறை இறைச்சியினுடைய அந்த இறைச்சியினுடைய தரத்தையும் பாதிக்கக்கூடும் அப்படின்றனால அரசினுடைய விதிமுறைகளை கட்டாயமா அமல்படுத்தணும் அப்படின்னு அவங்கெல்லாம் வலியுறுத்துறாங்க. இந்த விவகாரம் தொடர்பா தமிழ்நாடு கோழி வணிகர்களுடைய கூட்டமைப்பினுடைய மாநில அவசர செயற்குழு தஞ்சாவூர்ல நடந்துச்சு. இதுல மாநிலம் முழுவதும் இருந்த ஏராளமான கோழி வணிகர்கள், அப்புறம் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் கலந்துகிட்டு ஒரு பல மணி நேரம் ஆலோசனை நடத்தினாங்க. ஓகே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அப்புறமா அரசு கிட்ட பல முக்கிய கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா கறிக்கோழி தீவன கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்தணும். அனைத்து மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அரசு ஒரு தெளிவான உத்தரவு வழங்கணும். விதிமுறைகளை மீறக்கூடிய கோழி உற்பத்தியாளர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். விற்பனைக்கு அனுப்பப்படக்கூடிய அனைத்து கோழிகளுக்குமே 15 மணி நேர தீவன தடை கட்டாயமா பின்பற்றப்படணும். நுகர்வோரினுடைய நலன் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னு பல கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைகள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சுமார் 60,000 கோழிக்கறி கடைகள் காலவரையற்ற முறையில் மூடப்படும் அப்படின்னு கூட கூட்டமைப்பு அறிவிச்சிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தில் சில்லறை விற்பனையாளர்கள் மட்டுமில்லாம பல மொத்த விற்பனையாளர்களுமே பங்கேற்க இருப்பதாக கூட சொல்லப்படுது.
ஓகே சரி, இதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றதையும் நாம் இந்த நேரத்தில் பார்க்கலாம். இந்த வேலை நிறுத்தம் நீண்ட நாட்கள் தொடர்ந்துச்சுன்னா தமிழகம் முழுவதுமே கோழிக்கறி கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம். தேவை அதிகமாகவும் விநியோகம் குறைவாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஏற்பட்டுச்சுன்னா சிக்கன் விலை திடீர்னு உயரக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் தாக்கம் ஹோட்டல்கள், பிரியாணி கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் மையங்கள், கேட்டரிங் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களையும் எதிரொலிக்கலாம். திருமணங்கள், குடும்ப விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நிலை கூட உருவாகலாம். மேலும் கோழி விநியோகத்தை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறு வணிகர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கூட வணிகர்கள்லாம் எச்சரிக்காங்க. இப்ப கோழி வணிகர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு கிட்ட வலியுறுத்தி இருக்காங்க. இந்த விவகாரத்தில் அரசு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுமா, இல்ல வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறுமா அப்படின்றது அடுத்த சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். அரசு மற்றும் கோழி வணிகர்கள் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இந்த வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படும் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லைனா ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில கோழிக்கறி விநியோகம் மற்றும் விற்பனை பெருமளவில் பாதிக்கப்படலாம். இந்த விவகாரம் அசைவ உணவு விரும்பிகள் மட்டுமில்லாம கோழி வணிகர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள், உணவக தொழில்துறையினர், அப்புறம் பொதுமக்கள்னு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ள ஒரு முக்கிய பிரச்சனையாவே மாறியிருக்கு.